உணரும் வரை உண்மையும் ஒரு பொய்தான், புரிகின்ற வரை வாழ்க்கையும் ஒரு புதிர்தான். யோசித்து பேசுங்கள், வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு. வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல, வார்த்தைகளும் தான். என்ன நடந்தது என்பதை விட அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதே வாழ்க்கை. உங்கள் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீங்கள்தான், உங்களை சுற்றி இருப்பவர்கள் அல்ல. மகிழ்ச்சி எப்போதும் உங்கள் கையில் மட்டும்தான் உள்ளது, பிறரிடத்தில் அல்ல. உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடம் நிலைப்பதில்லை. உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு ஒருபோதும் விலகுவதும் இல்லை. நம் வார்த்தையால் ஒருவர் மனம் நிம்மதி அடைகின்றது என்றால் அதுவும் ஒரு வகையான தர்மம்தான். தேவையில்லாத கேள்விக்கு தெளிவான விடை மௌனம். எந்த சூழ்நிலைக்கும் சிறந்த பதில் புன்னகை மட்டுமே. பெரியதாக யோசி, சிறியதாக தொடங்கு. ஒரே நாளில் உயர்ந்துவிட முடியாது. தோல்வி பயத்தில் தயங்கி நிற்பதை விட துணிந்து தோற்று நிற்பது மிகவும் அழகானது. ஒரு உறவு தனக்கு முக்கியம் என நினைத்திருந்தால் அவரவர் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க தவறு இருக்க மாட்டார்கள். உளிப்படாத கல் சிலையாவதில்லை, வலியில்லாத வாழ்க்கை வளமாவது இல்லை. வாக்குவாதங்களை விட கலந்துரையாடலே சிறந்தது. ஏனெனில் வாக்குவாதங்கள் யார் சரி என தேடும், கலந்துரையாடலோ எது சரி என ஆராயும். கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள், கிடைக்காததை ரசிக்க கற்றுக்கொள். வாழ்க்கை துன்பமில்லாமல் நகரும். எதிலும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பவர்கள் இவ்வுலகில் தனித்தே விடப்பட்டிருப்பார்கள். மற்றவர்களுக்கு தீமை விளைவிக்கும் போது நினைவில் கொள், உனக்கான நாளைய துன்பத்தை இன்றே விதைத்து கொண்டிருக்கின்றாய் என்று. நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என புலம்பாமல், நம்மை இவ்வளவுதான் புரிந்து கொண்டுள்ளார்கள் என விலகி விடுவதை சிறப்பான பதிலடி. அடிபடுவோம் என்று தெரிந்தே சில இடங்களில் அன்பானது துளிர் விடுகிறது. குள்ள நரியின் புத்தி கொஞ்சமாவது இருக்க வேண்டும், குழி பறிக்க அல்ல, அடுத்தவர் பறிக்கும் குழியில் விழாமல் இருக்க. வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் குறை காண்பவர்களையும் உன் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கிவிடு. எவரையும் வெற்றி காகிதம் என எண்ணி விடாதே, ஒரு நாள் அவன் பட்டமாய் பறப்பான். நீயும் அண்ணாந்துதான் பார்க்க வேண்டும்.